10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் பயிற்சி 4.2 மூன்றாவது கணக்கு பார்க்குறோம். முக்கோணம் ஏபிசியில் டி மற்றும் இ என்ற புள்ளிகள் முறையே பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசி ஆகியவற்றின் மீது அமைந்துள்ளன. ஏபி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஏடி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், ஏஇ ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் மற்றும் ஏசி ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர் எனில் டிஇ இணை பிசி என நிறுவுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளை படத்தில் குறிச்சிடலாம். ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கலாம். ஏபிசி இந்த முக்கோணத்தில் ஏபியின் மீதுள்ள புள்ளியானது டின்னு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசியின் மீதுள்ள புள்ளியானது இ என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கிறோம். டிஇயை இணைச்சிக்கலாம். அப்படி டிஇயை இணைக்கிறப்ப அது பிசிக்கு இணையா அமையுது. அந்த டிஇ மற்றும் பிசி என்பது இணைன்னு தான் காட்டணும். இதை தவிர கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் என்னென்ன அப்படின்னா, ஏபி என்ற மொத்த பக்கத்தின் அளவும் 12 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. ஏடியின் மதிப்பானது 8 சென்டிமீட்டர் என உள்ளது. ஏஇயின் மதிப்பு 12 சென்டிமீட்டர் என உள்ளது. ஏசியின் அளவானது 18 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த மதிப்புகளை வச்சு மீதி மதிப்புகளை எழுதிடலாம். ஏசி 12, ஏடி 8ன்னா டிபியின் மதிப்பு 12 - 8 4 சென்டிமீட்டர்னு இது கிடைக்கும். அதே போல ஏசி 18, ஏஇ 12னா 18 - 12 இசியின் மதிப்பானது 6 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இங்கே நம்ம தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலையை பயன்படுத்துறோம். அதாவது தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலை என்பது என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணத்தின் ஒரு நேர்கோடு இரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரித்தால் அந்நேர்கோடு மூன்றாவது பக்கத்திற்கு இணையா இருக்கும். அப்ப சம விகிதத்தில் பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டணும். டிங்கிற நேர்கோடானது அந்த முக்கோணத்தை சம விகிதத்தில் பிரிக்குதுன்னு காட்டுறோம். தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலையின்படி படத்திலிருந்து சம விகிதத்தில் டிஇ என்ற நேர்கோடு பிரிக்குதுன்னு காட்ட போறோம். அப்ப என்ன விகிதத்தை எழுதிக்கலாம்? ஏடி பை டிபி எழுதிக்கலாம். ஏடியின் மதிப்பானது 8 பை டிபியின் மதிப்பானது 4. 8/4 1 4 2 8 2/1 மதிப்பு 2. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏசியில் எழுதிக்கலாம். ஏஇ பை இசி ஈக்குவல் டு ஏஇயின் மதிப்பு 12 பை இது 6 6 6 2 6 12 2/1 மதிப்பு 2. 2 இடத்துலையும் மதிப்புகள் 2ன்னு கிடைச்சிருக்குது. அப்போ தேர்ஃபோர் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி ஈக்குவல் டு 2. சமமான மதிப்புகளாக விகிதங்கள் சமமாக இருக்கிறதுனால மூன்றாவது பக்கம் ஒன்றுக்கொன்று இணை. தேர்ஃபோர் டிஇ இணை பிசி என நிறுவப்பட்டது. தேங்க்யூ.